ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து Cloudfront வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு Cloudfront நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னு நான் உங்கள்கிட்ட லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ போய் நான் ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன். Cloudfront பக்கெட். ஓகேவா? ஸோ யூனிக்காக இருக்கணும்னா நம்ம டைமிங்ஸ் கொடுக்க பார்ப்போம். ஓகே. ஸோ ஏசிஎல்னால் நான் முன்னாடி S3 பக்கெட் நடத்துகிறப்பே சொல்லியிருப்பேன். நடத்தாதவங்க போய் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து யூசர் மட்டும் ஓனர் மட்டும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது, மற்ற சர்வீஸும் ஆக்சஸ் பண்ணணும்னு ஏசியில் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸை வந்து டினை பண்ணுறேன். ஸோ மற்றபடி எதுவும் தேவையில்லை. ஸோ க்ரியேட் பக்கெட்டுன்னு கொடுங்க. ஸோ இப்போ பக்கெட் க்ரியேட் ஆகிடுச்சா? இப்போ போய் நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த பக்கெட்டில் போய் அப்லோட் பண்ணுவோம். ஓகேவா? சம் ஃபைல்ஸ். ஸோ கார்ட் ஸ்லைடர் தான் நான் எப்பவும் போல் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அப்லோட் பண்ண கையோடு இங்கே கீழே வந்தீங்கன்னா பர்மிஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். அது உள்ளே போய் ஏசியில் மட்டும் எனேபிள் பண்ணிடுங்க. இப்போ அப்லோடுன்னு கொடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி இப்போ இதை போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள், இது வந்துருச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைல்ஸ் எல்லாமே பப்ளிக்காக ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே போய் ஒரு Cloudfront டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு தான் நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு S3 பக்கெட் தேவை. ஸோ இப்போ ஒரு டொமைன் பேஸே டொமைன் தான் Cloudfront பொறுத்தவரையும். ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு S3 பக்கெட்டை க்ரியேட் பண்ணேன். ஸோ அதுக்கு தான் ஆக்சுவலி S3 பக்கெட்டை க்ரியேட் பண்ணேன். ஓகேவா? ஸோ ஆரிஜின் பார்த்து தேவையில்லை, இட்ஸ் ஆப்ஷனல் தான். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ கீழே வாங்க. எதுவுமே எடிட்டே எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் டு நாட் எனேபிள் செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் நம்மளை சும்மா பேசிக்காக பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா இந்த சூஸ் சர்டிஃபிகேட் எது தெரியுமா? இதுதான். ஸோ HTTPSன்னு வாங்கல, SSL சர்டிஃபிகேட்டு டு கெட் தட் HTTPS. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து வேறு எதுவுமே தேவையில்லையா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஸோ த ஆப்ஜெக்ட் ஃபைல் நேம் டு ரிட்டன். இது வந்து நான் index.html கொடுக்குறேன். ஏன்னா index.html தான். இல்லைனா கூட /index.html நம்ம கொடுக்கலாம். பட்டு எதுக்கு நம்ம ஸ்லாஷ் கொடுக்குறது? நம்ம index.html இங்கே கொடுத்துட்டா அந்த டொமைன்லேயே வந்து அந்த அந்த கார்ட் ஸ்லைடை வர ஆரம்பிச்சிடும். ஸோ க்ரியேட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்கிறேன் நான். ஓகேவா? ஸோ கொடுத்த கையோட இப்படி வந்து இங்கே எல்லாமே பாருங்கள், செக்யூரிட்டி வேணால் வச்சுக்கலாம், ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ இதை ஐ திங்க் நான் டிசேபிள் பண்ணிடுவேன். வேணால் நீங்கள் எடிட் பண்ணி எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? கோர்ஸ் ப்ரொடெக்ஷன் நிறையா இருக்குது. அது டிப்ளாய் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இது கிளாஸ் டிப்ளாயிங்னு இருக்கா? இப்போ டிப்ளாய்ட் லாஸ்ட் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ S3 பக்கெட்டில் நம்ம index.html தான் நான் அங்கே போய் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். ஸோ டைம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. ஸோ இன்னும் டிப்ளாயிங்கில் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதை ப்ரெஸ் பண்ணி இதோட டொமைன் நம்ம கிளிக் பண்ணி இன்னொரு டேபில் போய் பேஸ்ட் பண்ணுவோம், எப்போவுமே நம்ம பண்ணுற மாதிரி. ஸோ பாருங்கள் வந்துருச்சு. ஆனால் இங்கே டிப்ளாயிங்னு வரும். ஐ திங்க் இங்கே கொஞ்சம் அப்டேட் ஆக லேட் ஆகும். இது ஏன் இவ்வளோ இங்கே பாருங்கள் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ டிப்ளாயிங் முடிஞ்சு வந்து December 20 லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு காமிச்சிது. ஸோ ஏன் இது இவ்வளோ டைம் எடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது Cloudfront? ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம்னால லேட்டன்சி இஷ்யூ அப்படின்னு ஒரு இஷ்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இட் வில் டேக் டைம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த சர்வரில் இந்த லொக்கேஷன் நோக்கி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால இந்த ஃபைலை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற ஃபைலை போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும்.
இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரே நிமிஷம். ஸோ இதில் ப்ரோக்ராம்ஸ்ன்னு இருக்கா, இதை நான் வந்து கார்ட் ஸ்லைடர்னே திரும்பி மாற்றிடுறேன். ஓகேவா, கார்ட் ஸ்லைடர் மாற்றி இதை சேவ் பண்ணி, ஸோ சேவ் பண்ணி திரும்பியும் இங்கே வரேன். வந்து திரும்பி அப்லோட் கொடுத்துட்டு அந்த ஃபைலை வந்து உங்கள் ஃபைலோட ஓவர்லோட் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஸோ index.html திரும்பியும் அப்லோட் கொடுத்து, ஓகேவா, ஸோ பர்மிஷனில் போய் நான் வந்து ஏசிஎல் எல்லாத்துக்குமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டு அப்லோட் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ index.html போய் பாருங்கள். ஸோ கார்ட் ஸ்லைடர்னு வருது. ஆனால் இங்கே பாருங்களேன், பாருங்கள் மாறவே இல்லை. பாருங்கள், ஏன் மாறலைன்னு நினைக்கிறீங்க? அதாவது S3 பக்கெட்டில் மாறிடுச்சு, பட் ஆனால் ஏன் Cloudfrontல ஒன்றும் மாறவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இது கேட்சியில் போய் சேவ் ஆகிடுது. Cloudfront இஸ் கேட்சி சர்வர். இட் இஸ் இப்போ நான் இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, திரும்பி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் க்ரியேட் பண்ணி திரும்பி அந்த S3 பக்கெட் ஸ்டோர் பண்ணி திரும்பி இது பண்ணணும். ஓகேங்களா, இந்த Cloudfrontல இருக்கிற அந்த இது வந்து 1 year வரையும் இருக்கும். ஓகேவா, அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஸோ திரும்பி யாராவது திரும்பி ஆக்சஸ் பண்ணால் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும், அடுத்து ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பீடாக வர ஆரம்பிக்கும். இப்போ புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ Cloudfrontல வந்து நம்ம கேட்சி சர்வரை வந்து கேட்சி சர்வராக இருக்கும். ஸோ நம்ம இப்போ S3 பக்கெட்டை ஃபர்ஸ்ட் யார் ஆக்சஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், செகண்ட் ஆக்சஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்பீடாக வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த கண்டென்ட்டு தான் வரும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம வேர்ஷனாக அப்டேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுவானுங்களே, இந்தியாவில் இப்போ தான் அப்டேட் ஆகிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் இதான் காரணம். திரும்பி S3 பக்கெட் ஒன்று கொண்டு வந்து திரும்பி அதை Cloudfrontோட இன்க்ளூட் பண்ணி திரும்பி அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. புரியுதா, S3 பக்கெட்டில் அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் Cloudfrontல லேட்டாக அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கு இதான் காரணம். ஆனால் அந்த சர்வர் வந்து 1 year ஃபுல்லாக அந்த க்ளவுட்லேயே இருக்கும். அந்த கேட்சி சர்வர்னு சொல்கிறது, அதாவது இந்த சர்வர் உங்களுக்கு வேணும்னா திரும்பி நீங்கள் வந்து இதை எனேபிள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வேணால் இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இதை டிசேபிளும் பண்ணிக்கலாம், திரும்பி அதை எனேபிளும் பண்ணிக்கலாம் கேட்சி சர்வரை. திரும்பி இன்னொரு சர்வர் வந்தோடனே இதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு டெலீட்டும் பண்ணிடலாம். ஓகேங்களா, பட் ஆனால் இன்னொன்று இருக்குதுல, இப்போ நான் அதை டிசேபிள் பண்ணிட்டேன் ப்ரோ, இப்போ Cloudfront நீங்கள் நடத்திட்டீங்க, ஓகே எனக்கு புரியுது. ஆனால் இது எப்படி நான் இப்போ டெலீட் பண்ணுறதுன்னா, நீங்கள் போய் திரும்பியும் போய் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆப்ஷன் இருக்காது. அதுக்கு காரணம் இங்கே S3 பக்கெட்னால் அது டெலீட் ஆகாது, இங்கே வந்து டிப்ளாயிங்னே இருக்கும். ஓகேவா, ஸோ அதுக்கு நம்ம என்ன திரும்பி பண்ணணும்னா, திரும்பி பக்கெட்ஸில் போய் இந்த பக்கெட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கெட்டை எம்டி பண்ணணும். இது நீங்கள் வந்து இதிலே பார்த்துருப்பீங்க S3 பக்கெட்லேயே, பட் இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ எம்டி பண்ணிடுங்க. எம்டி பண்ண கையோட இதை டெலீட்டும் பண்ணிடுங்க. ஓகேவா, இதை டெலீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து நீங்கள் இப்போ ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா டிப்ளாயிங் ஸ்டேட்லேயே இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அதுக்கே தெரிஞ்சிடும். ஓகேவா, பாருங்கள், திஸ் ரெக்வஸ்ட் could not be satisfied. அதாவது இனிமேல் வந்து அந்த அங்கே இருக்கிற சர்வரே போயிடுச்சு, இனிமேல் வந்து இதனால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இப்போ போய் நீங்கள் எனேபிள் கொடுத்தாலும் சரி, எனேபிள் பண்ணாலும் அது மாறாது. ஓகேவா, ஸோ இப்போ போய் நான் டொமைன் நேம் கிளிக் பண்ணி நாட் ஃபவுண்ட், ரிசோர்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ ஏன்னா ஆரிஜினே இல்லை. ஓகேவா, அதனால் ரிசோர்ஸ் நாட் ஃபவுண்டு தான் வரும். ஸோ திரும்பி டிசேபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள், லாஸ்ட் மாடிஃபை டிப்ளாயிங் இல்லாமல் December 20 வந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்படி போய் டெலீட்டுன்னு அந்த ஆப்ஷன் வந்துடும். ஸோ போய் டெலீட் பண்ணிடுங்க.
க்ளவுட்ஃப்ரண்ட்லாம் டெலீட் பண்ணிடுங்க, ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்டும் கூட. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாபிக் கூட உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ கைஸ்.